முதல்ல சொன்ன ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோங்க, அவ்வளோதான் சொன்னோம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எப்படி ஆயிடுச்சுன்னு வந்துட்டா. அப்போ வலி இருந்தது, ஆனால் வலி போகணும்னு கேட்க தோணலை. உன்னை பார்க்க ஆயிடுச்சு வந்துவிட்டா, இது போதும்பா அப்படின்னு வெளில வந்தாச்சு. கூட வந்தவெல்லாம் குருஜி நீங்கள் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணானா. எல்லாருக்கும் தெரியும், முதல்ல நான் மட்டும் தான் தனியாக போவேன் நினச்சேன். என் கூட 2-3 பேர் வருவான். கடைசியில் 25-30 பேர் வந்துவிட்டா பாம்பே சிஷ்யாலாம். ஆனால் அங்கே போனாலே தானே அந்த கை இப்படி வந்துடும் ஆடுறதுக்கு. அது பன்றிபுரம் போயாச்சுன்னா ஆடினாத்தான் சமாதானம். நல்லா வலி கை. உடனே ஒரே ஒரு குழந்தைய பிடிச்சி நான் ஆட ஆரம்பித்தேன். உடனே எல்லாரும் சொன்னால் வேண்டாம் குருஜி அப்படின்னு. இல்லை பார்த்துக்கலாம் ஆட ஆரம்பித்தோம். ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தான். ஒவ்வொன்றா சுத்தம். உடனே அந்த மராட்டி ஜனங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. யாராவது நாமஜபம் பண்ணி ஆடினா அவளோட வந்து இவாள ஆட ஆரம்பிச்சிடும். யார், எந்த ஊருக்காரா, என்ன ஜாதி, அதெல்லாம் பார்க்க மாட்டான். யாராவது நாமஜபம் பண்ணால் அவளும் நாமஜபம் பண்ணவா, அவளோட ஆடுவாள். நம்ம தான் பன்றிபுரம் போவோங்க, அப்போ பார்க்கலாம். அவள் ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை பேர் வந்துட்டா, ஒரு 50, 100, 150 ஆடிண்டே இருக்க. ஒரு மணி நேரத்துக்கு கையை அது பாட்டுக்கு வலிக்கிறது, சௌக்கியமாக வலிக்கிறது. ஆனாலும் விட்டல் நாமத்தை சொல்லிட்டு ஆடி 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 அதில் அவளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. யார் கூட ஆடுறாளோ அவள் காலை தொட்டு சேவிப்பாள். பரஸ்பரம் 2 பேர் ஆடுறா வச்சுக்கோங்களேன், 2 பேரும் ஒருத்தர் காலை தொட்டு சேவிச்சுப்பாள். அதெல்லாம் ஒரு சுகம். எனக்கு அழுகழுகையாக வந்தது. பாண்டரங்கா, இந்த வழியில் கூட ஒரு தைரியத்தை கொடுத்து ஆட வச்சுட்டியேப்பா அப்படின்னு அழுது. நிஜமாவே இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அத்தனை ஆனந்தம். அந்த ஆடுற சமயத்தில் மட்டும்தான் வலி என்னை பெருசாக பாதிக்கும். அப்புறமா வலி இருந்து வச்சுக்கோங்க. ஆனால் நிஜமாக இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்குது. பாண்டரங்கன் இதையும் தாண்டி நான் அழிச்சுட்டு போனால், காட்சி கொடுத்தான், அவனோட சந்நிதியில் ஆட வச்சான், பஜனை பாட வச்சுட்டான். அதான் பாண்டரங்கன். இன்னும் வலி இருக்குது, ஆனால் பெருசாக எடுத்துக்கல. பாண்டரங்கன் இருக்கான்னு தைரியத்தில் வந்துவிட்டேன். இப்பயும் அப்படி தான். ரொம்ப வலி இருந்தேன். மெட்ராஸ் போயிட்டு 3 வாரமாக வலி இருக்குது. சரி வர வேண்டாம், முதல்ல இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடலாமான்னு கூட நினச்சேன். அப்படி தான் நினச்சேன். அப்போ பகவான்கிட்ட அப்ளிகேஷன் போட்டேன். பாரு, உன் கதை போகலைன்னா உனக்கு அசிங்கம். ஒரு அப்ளிகேஷன் பாண்டரங்கன் கிட்ட போட்டேன், ஒரு அப்ளிகேஷன் வைகுண்டபதி கிட்ட போட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை 5 கடைசியாக மிஸ் பண்ணிட்டேன். இப்படி அப்பப்போ நான் லீவு போட்டேன்னா உனக்கு அசிங்கம்னு 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணி தூக்கி கொண்டு உட்கார வச்சுட்டா. சத்தியமா எதுக்கடா கடைசி வரைக்கும் பயமுறுத்தினானா, ட்ரெயினில் வரதா இருந்தேன். இந்த வலியை கொடுத்து பயமுறுத்தி கடைசியில் ஃப்ளைட்டில் ஆயிடுச்சு வந்துட்டார் சௌக்கியமாக. வலியும் நன்மைக்கு அப்போ தான் புரிஞ்சுது. வலி இல்லைன்னா ட்ரெயினில் தான் வந்திருப்பேன். வலி இருந்ததுனாலேயே ட்ரெயினில் வர முடியாதேன்னு யோசனை பண்ணேன். சரி ஃப்ளைட்டில் வந்துடுவோம் அப்படின்னு வந்துவிட்டேன். அப்போ பகவான் நல்லது தான் பண்ணுறான். வாழ்க்கையில் வலி வரட்டும், பிரச்சனை வரட்டும், கவலை வரட்டும், நஷ்டம் வரட்டும், அதை பெருசாக எடுத்துக்காது. எதுக்காக இவ்வளவு சொல்கிறேன்? என் பிரபாவம் இல்லை, பாண்டரங்கனுடைய பிரபாவம் பகவானுடைய அனுகிரகத்துக்கு சொல்ல வர. பகவானே அப்படின்னு விட்டுட்டேன்னா அவன் ஐஷு கொண்டு வந்து உட்காருவான். ஒவ்வொரு நாளும் நான் இங்கே வந்து உட்காரும்போது மட்டும்தான் அப்படியே தைரியமாக உட்காந்துட்டுருக்கேன். எல்லாம் பாண்டரங்கன் பார்த்துக்கிறான் நம்பிக்கையில். சத்தியம், பகவான் நல்லது தான் பண்ணுறான். அதனால் தைரியமாக இருக்கும். நேற்று கூட சொன்ன இடுப்பளவு தான், வலி கூட அவ்வளோதான், அதுக்கு மேலே போக முடியாது. ஒரு எல்லைக்கு மேலே வலி நம்மளை பாதிக்க முடியாது. ஒரு எல்லைக்கு மேலே கஷ்டம் நம்மளை பாதிக்க விட மாட்டார் சுவாமி. சுவாமி சத்தியமாக விடமாட்டார். கருணாசாகரன், கலியுக வரதன், நமக்காகவே ஒருத்தன் பாண்டரங்கன். அந்த பகவான் கோமாயி அப்படி கூப்பிட்டுட்டான். அவளுக்கு ஒரே சந்தோஷம், நான் பன்றிபுரம் வந்துட்டேனா. ஆனால் சந்திரபாகா நதியை கடந்து அந்த பக்கம் போனோம். நேத்தியே சொன்னேன், ஓடக்கார யாரும் அழிச்சுட்டு போகலை, தள்ளி விட்டுட்டா. ஆனால் விடாமல் அவன் நாமஜபம் பண்ணிட்டே இருந்தா கோமாயி. பாண்டரங்கா பண்டரிநாதா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, 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 ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. அப்படி விடாம ஜபிச்சுட்டு இருந்தா. நேரம் போயிட்டே இருக்கு. எல்லா ஓடமும் வந்தாச்சு, போயாச்சு, எல்லாரும் அந்த பக்கம் போயாச்சு. ஒரு எல்லைக்கு மேலே ராத்திரி ஓட மாட்டா. அவ களைச்சி போய் வீட்டுக்கு போயிட்டா. இந்த கோமாயி மட்டும் அப்படி உட்காந்துட்டு இருக்கா சந்திரபாகா நதிக்கரையில். அந்த பக்கம் கரையில் தான் சோக்காமலர்லாம் வாழ்ந்த ஒரு கரை அந்த பக்கம்.
அவள் பாட்டுக்கு நாமஜம் எப்படியாவது என் பாண்டுரங்கன் அழிச்சுட்டு போவான். அவள் முடிவு பண்ணிட்டா, ஒன்று அழிச்சுட்டு போ, இல்லாட்டி அழிச்சுட்டு போ. ரெண்டுத்தில் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா. என்ன, இந்த ராத்திரிக்குள்ள பன்றியபுரம் அழிச்சுட்டு போயிடு, இல்லையா உலகத்தை விட்டு அழிச்சுட்டு போயிடு. ரெண்டுத்தில் ஏதானு ஒன்று நீ தீர்மானம் பண்ணிக்கோ. நீ என்ன பன்றியபுரம் அழிச்சுட்டு போகலை அப்படின்னா இந்த சந்திரபாகா நதியிலேயே விழுந்து உயிரை விட்டுடுவேன். மரண காலத்தில் யார் எதை நினைச்சுண்டு இறக்கின்றார்களோ அதையே அடைவார்கள். பகவானே சொல்லியிருக்கான், யம் யம் பாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமேவ ஏதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதः. அவள் பார்த்தா சந்திரபாகால உயிரை விட்டேன் அப்படின்னா அப்போ இதே நினப்பில் இருப்பேன். அப்போ திரும்பி பன்றியபுரத்துலேயே பிறப்பேன், திரும்பியும் பக்தி பண்ணுவேன், திரும்பவும் திருவடியை தொடுவேன். சத ஜென்மபிகி சியாது. ருக்மிணி பிராட்டி சொல்கிறா இல்லையா, கிருஷ்ணா ஒரு கால் நீ என்னை தூக்கிட்டு போல அப்படின்னா விரதங்கள்னாலே இழைச்ச அந்த உசிரை விட்டுடுவேன், திரும்பி திரும்பி பிறப்பேன், 100 ஜென்மா ஆனாலும் உன்னை அடையாமல் விடமாட்டேன்றான். அந்த மாதிரி இவன் நினச்சிண்டு நாமஜபம் பண்ணிண்டு குதிக்கலை. அப்படி பாண்டவங்கிட்ட பேசிட்டு இருக்கான் மானசீகமாக. வந்துடு ஐஷன் பேர்டு, அப்படி உயிரை விட்டுருவேன், அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். உடனேயே இப்போ பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா, கண்ணை மூடி ஓன்னு அழுதுன்னு இருக்கா. அப்போ எங்கிருந்தோ யாரம்மா அது ராத்திரி சந்திரபாகா நதிக்கரையில் உட்காந்து அழுதுன்னு இருக்கிறது, போ பன்றியபுரத்தில் போய் அழு, இங்கே உட்காந்து அழுதா அப்படின்னு சத்தம் கேட்டுது. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு ஓடம், அதில் ஒரு ஓடக்காரன் தேமே நிற்கிறான். உடனே அவ சொன்னா, பன்றியபுரம் போக முடியலன்றான் தான்ப்பா அழுதுன்னு இருக்கேன். ஏன் போக முடியல? அதான் அத்தனை ஓடம் போகுதில்ல, போக வேண்டியது தானே. அவ சொன்னா, அத்தனை ஓடம் போகிறது பணக்கார ஆளுக்கு தான், என்ன மாதிரி ஏழைக்கு இல்லைப்பா. கையில் காசு இல்லாதவாளுக்கு ஓடம் இல்லை. உடனே அவன் சிரிச்சான், கையில் காசு இல்லாதவாளுக்கும் ஓடம் உண்டு தெரியுமா உனக்கு? உடனே அவள் சிரிச்சா, அதெல்லாம் கலியுகத்தில் எங்கப்பா, மற்ற யுகத்தில் வேணா உண்டு, கலியுகத்தில் உண்டா? உண்டு. அவள் கேட்டா, என்ன நீ ஐஷன் போறியா? சும்மா போப்பா, பெருத்து போயிட்டாவ. அவன் சொன்னான், அப்போ நான் ஐஷன் போகிறேன்னு சொன்னா நீ வரமாட்டியா? அவள் சிரிச்சா, உனக்கு பொழுது போகலன்னு நான் தான் கிடச்சேனா? அவன் சொன்னான், ஆமாம் பொழுதே போகலை, யாரா கிடைப்பாளான்னு பார்த்தா நீ கிடச்ச. கலியுகத்தில் பாண்டரங்கன்னு ஒரு ஓடம் இருக்கு, உனக்கு தெரியாதா? அது யாரை வேணா அழிச்சுட்டு போகும், முக்கியமாக ஏழைகளை தான் அழிச்சுட்டு போகும், அடுத்தவாளுக்கு பிரயோஜனம் இல்லாதவாளை தான் அழிச்சுட்டு போகும். உலகம் யாரை ஒதுக்கி வைக்கிறதோ அவளுக்கு தான் அந்த ஓடம். பாண்டரங்கன் நல்ல ஓடம் தெரியாதா உனக்கு? பாண்டரங்கன் நல்ல ஓடக்காரன்னு பாட்டு படிப்பாளே, உனக்கு தெரியாதா அப்படின்னு. உடனே சிரிச்சா, அப்ப நீ அழிச்சுட்டு போறியா? அவன் சொன்னான், நீ வரமாட்டேன்னு சொன்னாலும் உனக்கு குண்டு கடா தூக்கி கொண்டு போய் பன்றியபுரத்தில் போட்டுட்டு தான் நான் போவேன். அவன் கண்களில் கண்ணீர். நிஜமா தான் சொல்றியாப்பா? அவன் உடனே சிரிச்சான், பொய்யா சொல்றதுக்கு அவன் கூட பேசிட்டு இருக்கேன். நான் பன்றியபுரம் போறேன், ஆளே இல்லை, தனியாக அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கு போர் அடிக்கிறது. நீ வேற தனியாக உட்காந்து அழுதுன்னு இருக்க, பொம்பளையா வேற இருக்க, வா ஓடத்தில் ஏறு அழிச்சுட்டு போகிறேன். உடனே அவ சொன்னா, இல்லைப்பா நிறைய ஓடம் காலியாக தான் போச்சு, நான் வாக்கிட்ட கூட கேட்டேன், அப்பா நான் அந்த சும்மா தானே போகிறேன், அந்த பக்கம் கொண்டு விடு. உடனே சில பேர் ஒத்துண்டா, ஆனால் நான் ஓடத்தில் ஏற வந்தோடனே வேண்டான்னுட்டா. ஏன் அப்படின்னா, நீ விதவையாக இருக்க, நீ ஏறியாச்சுன்னா அடுத்த நாள் காத்தால எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது, அப்படிலாம் உண்டு இல்லையா உலகத்தில், அதனால் என்னை ஏற்றிக்க மாட்டான். உடனே அவன் சிரிச்சான், எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி நிலைமை இருந்தால் நான் விட்டுட்டு போவேனா? அப்படி என் சகோதரிக்கு இந்த மாதிரி நிலைமை நான் விட்டுட்டு போவேனா? எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள் தானே. மனுஷா அவளுக்கு தோன்றதை பண்ணி வைக்கிறா, அது அவளுடைய வழக்கம். நான் எப்பயுமே எது நியாயம் என் மனசுக்கு படுறதோ அதை நான் பண்ணுவேன். நீ ஏறுமா, நீ ஏறலைன்னா என் ஓடம் வீணா போயிடும். இந்த ஓடத்துக்கு பாக்கியம் என்னடான்னா, பன்றியபுரம் போகணும்னு அலறவாளுடைய திருவடி படுறது தான். உன் பாதம் பட்டுதுன்னு வச்சுக்கோ, என் ஓடம் நல்லா இருக்கும், ஏறு ஏறு. உடனே அவன் கண்களில் கண்ணீர் ஓடி வந்து இவனை சேவிக்க வந்தான்.
உடனே அவன் கையை பிடிச்சுன்னு, அம்மா என்ன சேவிக்காதம்மா, போய் பாண்டரங்கன் காலில் விழு அப்படின்னு சொல்லி அவனே கையை பிடிச்சு அந்த ஓடத்தில் ஏற்றி விட்டான். ஏற்றி விட்டாச்சு. அவன் உக்காந்தான். அவன் சொன்னான், அப்பா இப்போ ஏன் சொல்கிறேன், என்கிட்ட பணம் கிடையாது ராஜா, பாதி வழியில் கொண்டு போய் நிறுத்திட்டு இறக்கி விட்டு விடாது. அவன் சிரிச்சான். இன்னுமா என் மேல் நம்பிக்கை வரல? உடனே அவ சிரிச்சா. நம்பி ஏமாந்துடக்கூடாதுப்பா, பல மனுஷால நம்பி ஏமாந்துட்டோம் வாழ்க்கையில். நம்ம யாரை நம்பி ஏமாந்தாலும் மனுஷால நம்பி தான். சத்தியமாக இன்னி வரைக்கும் தெய்வத்தை நம்பி நம்ம ஏமாறவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தெய்வம் நம்மளை கெடுக்கிறதே கிடையாது. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. அப்படியே நீங்கள் மனுஷால நம்பி ஏமாந்து போயிருந்தா கூட அதுலேருந்து மீட்டவனும் பகவான் தான். இத்தனை இந்த மனுஷனை ஏமாத்திட்டாலே நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் பகவான் அவளுடைய உண்மையான உருவத்தை காட்டி கொடுத்துட்டான் பார்த்தேளா. இல்லாட்டி எத்தனை வருஷம் ஏமாந்துருப்போன்னு தெரியாது. அவளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை காட்டிட்டான் பாருங்க. பகவானை பார்த்து அந்த போட்டுக்காரனை பார்த்து சிரிச்சா. உடனே எப்படி போட்டுறான். அவள் கேட்ட வேறு யாரையும் ஏற்றிக்கலையா? அவன் சொன்னா, என்ன பண்ணுறது, எனக்கு பாக்கியம் இன்னைக்கு நீ மட்டும்தான் கிடச்ச. உடனே அவள் சிரிச்சா, எனக்கு பாக்கியம் நீ மட்டும்தான் கிடச்ச. உடனே ஓடத்தை ஏறியாச்சு. அவன் ஓடம் ஓட்டுறான். அவன் சொல்கிறான், உனக்கு எதான பாண்டரங்க பஜனை தெரியுமா, பாட. உடனே அவள் சொன்னா, ஏதோ பெரியவாள்லாம் பாடி கேட்டிருக்கேன், பாட. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனோம் இல்லையா, ரொம்ப அகலம் கிடையாது, ஆனால் ரொம்ப வெள்ளம் ஓடின்னு இருக்கு. இந்த வெள்ளம் ஒரு பக்கம் இழுக்கும் இல்லையா, அதனால் வெள்ளத்தோட போக்கில் போயிட்டு போவான். அது டக்குன்னு இப்படி போயிட முடியாது. பரிசில் வேற வட்டமாக சுற்றிடும் திடீர்னு. இப்படி நேரம் இப்படி வேணுமா பஸ் ஓட்டுற மாதிரி சர்றன்னு ஓடின்லாம் போக முடியாது. ஸ்டீம் போட்னா போகலாம். அலையோட வேகத்தில் போய் காற்றோட இதுக்கு போய் திரும்பி போகணும். அதனால் பஜனை பண்ணேன் அப்படின்னு விட்டான். உடனே அந்த கோமாயி கண்களில் கண்ணீர் வழிய பஜனை பண்ண ஆரம்பிச்சான். பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा दीनர்கள்னா ஏழைன்னு அர்த்தம். அவர்களுக்கெல்லாம் கிருபை பண்றதுக்காக இருக்காதனால தீனதயாளன்னு பேர். பக்தவத்சலன் அப்படின்னா பக்தர்களிடத்துல வாத்சல்யம் உடையவன். வாத்சல்யம்னா வாஞ்ச. அம்மா ஒரு குழந்தை மேல ஒரு அன்பு வைக்கிறது, அது பேர் வாத்சல்யம்னு பேர். அதாவது அது என்ன பண்ணாலும் பொறுத்துண்டு அதுக்கு நல்லது நினைக்கிற ஒரு மனசு. அந்த மனசு பாண்டரனுக்கு. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா பாண்டுரங்கன் தான் நமக்கு சத்குருமார்களை காட்டி கொடுக்கிறான். அவளுக்குள்ளேந்து நமக்கு அனுகிரகம் பண்றதும் பாண்டுரங்கன் தான். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அதனால பாண்டுரங்கனே சத்குருநாதனா தியானம் பண்ணும். சஜ்ஜன ரசிகா, சத்தான ஜனங்களுடைய ரசிகன் பாண்டுரங்கன். யாரா சஜ்ஜன ரசிகான்னா நீங்க தான். சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா சத்குருநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா இப்படி அழகா பச்சனை பாட அவன் ஓடம் ஓட்டான்.
நல்லா பளிச்சு பளிச்சின்னு மின்னெல்லாம் அடிக்கிறது, காரமேகங்கள்லாம் சூழ்ந்திருக்கு. அப்படியே அவன் ஓடம் ஓட்டி 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 ஒரு வழியாக பன்றியபுர கரையில் கரை சேர்த்துட்டான். யார் கரை சேர்ப்பா நம்மளை? பகவானை தவிர யார் கரை சேர்க்க முடியும்? யாருமே இல்லாமல் அனாதையாக இருக்கன்னு நினைக்காதீங்கோ. எங்கிருந்தோ வருவான், ஏதோ ஒரு நல்லது பண்ணுவான். நிச்சயமாக நமக்கு நல்லது உண்டு. நல்லது நடந்திருக்கு, நல்லது நடந்துருக்கு, நல்லது நடக்கும். கஷ்டங்கள் வந்திருக்கு, அவமானங்கள் வந்திருக்கு, பிரச்சனைகள் வந்திருக்கு, நஷ்டப்பட்டிருக்கோம், நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கு நடுவிலையும் பாண்டரங்காஷ்டகம் பாடுறோமே, இதுக்கு நடுக்கலையும் மலையப்ப சுவாமி கோவிலுக்கு போயிருக்கோமே, இதுக்கு நடுவிலையும் வைகுண்டபதி தரிசனம் பண்ணுறோமே, இதுக்கு நடுவிலையும் பன்றிபுரம் போகிறோமே. அப்போ இதுக்காக வாழ்ந்துடலாம், பெருசாக எடுத்துக்காதீங்க. வாழ்க்கையுடைய கஷ்டங்கள்லாம் அப்படியே சினிமா சீரியல்லாம் பார்த்து அழற மாதிரி அழுதுட்டு போயிடுங்க. போனால் போகிறது சீரியல்லாம் பார்த்து அழுதுட்டு அப்புறம் கண்ணை தொடச்சின்னு வேலையை பார்க்கலன்னு அந்த மாதிரி ரொம்ப துக்கம் வரதா, கொஞ்ச நேரம் அழுதுட்டு கண்ணை தொடச்சின்னு சரி சரி போ வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். ரொம்பலாம் அழ வேண்டாம், போர் அடிக்கும். எவ்வளோதான் அழ முடியும்? ரூம் போட்டு சிரிச்சா நியாயம், ரூம் போட்டு யோசிச்சா நியாயம், ரூம் போட்டுலாம் அழப்படாது, சாதாரணமாக விட்டுடுங்க. உடம்பு முடியலையா, வலிக்கிறது பாண்டுறாங்க, நகலா சொல்லி தான் ஓட்டின்னு இருக்கோம். சொல்லுவோம், அப்புறம் அப்படி கொஞ்ச நேரத்தை மறந்து போய்டும், அப்புறம் தூங்கி போய்டும், அப்புறம் வலிக்கும். அப்படியே பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கட்டும். அது வேலையை அது பண்ணால் நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம், அவ்வளோதான். இந்த பகவானுடைய லீலைகள், கருணை, அவனுடைய மகிமை, இப்படி வாழ்ந்துட்டு போயிடும். வாழ்கிற காலம் கடைசி பிராணன் போகிற சமயத்தில் சரி ஏதோ கொஞ்சமாக பகவானை நினச்சிருக்கேன்னு நினப்பு இருக்கு பாருங்க, அது போதும். அதுக்கு மேலே வேணும் பெருசாக தெரிஞ்சிக்க வேண்டாம், விட்டுடும். அதனால் அவ்வளோதான் வாழ்க்கை. பசிக்கிறதா சாப்பிடுங்கோ, தூக்கம் வரதா தூங்குங்கோ, வேர்க்கிறதா குளிச்சுக்கோங்கோ, குளிர்றதா போத்திக்கோங்கோ, போர் அடிக்கிறதா நாமஜபம் பண்ணுங்கோ, ரொம்ப போடிக்கிறதா பன்றிபுரம் போயிட்டு வாங்கோ. என்ன பண்ணுறதுனே தெரியலையா, பாண்டுறாங்கன்னு முட்டின்ட்டு அழுங்கோ, அவ்வளோதான். வழியாக இல்லை, 1000 வழி இருக்குது. மனுஷாக்கிட்ட மட்டும் புலம்பாதீங்க, மனுஷாக்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. இதுங்க கிட்ட சொல்கிறத விட சொல்லாமல் இருக்கிறதே உத்தமம். சமயத்தில் அம்மா சொல்வா, உன்கிட்ட உன்னை பெத்ததுக்கு பிரண்டையை வச்சு கட்டின்னு இருக்கலாம். எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்கா, உன்னை பெத்ததுக்கு அம்மி குழவியை பெற்றிருக்கலாம், எதுக்காக உபயோகமாக இருக்கும்னு இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப வெறுப்பாயிடுதா, பாண்டவங்கிட்ட சொல்லுங்க, உன்கிட்ட சொல்கிறதுக்கு அம்மி குழவிக்கிட்டே சொல்லலாம் போல இருக்கு. இதுக்காக ரோஷன் வந்து ஒரு கிருபை பண்ணுவான். ரொம்ப நல்லவன் பாண்டுரங்கன். அழகாக கரை சேர்த்துட்டான். கரை இறங்கினோடனே சொன்னா, அப்பா பெரிய பாக்கியம் பண்ணிட்டேன்ப்பா, இப்படி எனக்கு கொண்டு வந்து கரை சேர்த்துட்டிய ராஜா. உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் கொஞ்சம் சோளமாக வச்சுருக்கேன், நாளைக்கு துவாதசி பாரணை யாருக்கா கொடுக்கலான்னு, ஒரு பிடி வாங்கிக்கிறியா? உடனே அவன் சிரிச்சான், இல்லைம்மா எனக்காக சேர்த்து நீ பாண்டரங்கன் கிட்ட வேண்டிக்கோ, வேற ஒன்றுமே வேண்டாம். பன்றிநாதனா விசாரிச்சேன்னு சொல்லு. மனைவி அப்பப்போ சத்தம் போடுறா, சமத்தா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. புள்ள குட்டிகள்லாம் சமயத்தை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, கொஞ்சம் வேண்டிக்கோ. உடனே அவளும் சரின்னுட்டா. அழகா நீ நன்னா இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதம்லாம் பண்ணான். அவன் கையை கூப்பி தலையெல்லாம் அப்படி காமிச்சான். அழகா ஓடினான். பன்றிபுரம் வந்துட்டேன், பன்றிபுரம் வந்துட்டேன். அது ஒரு சந்தோஷம் தெரியுமா? அது ஒவ்வொரு தடவை பன்றிபுரம் போகும்போது ஐயா அப்படி குதிப்போம். நாங்கள்லாம் முக்கால்வாசி பாம்பேல நாங்கள்லாம் ட்ரெயினில் போவோம். அந்த பன்றிபுரம் ஸ்டேஷனில் போய் இறங்குவோம். இறங்கினோன்னா ஒரு கத்துவோம், ஏய் ஜெய் போலோ பன்றிநாத் மகாராஜ் கி ஜெய், இப்படி தான் கத்துவோம். ஸ்டேஷனில் இருக்கவெல்லாம் பயந்து போயிடுவா. டிடிஆர்லாம் டிக்கெட்டே கேட்க மாட்டான், வம்பே வேண்டாம் போங்கப்பா. அது ஸ்டேஷனே அழகாக இருக்கும். ஸ்டேஷனோட மேலேயே பாண்டரங்கன் மூர்த்தி எல்லாம் வச்சிருப்பா. அப்படி இடுப்பில் கை வச்சு நிற்பான், வெல்கம் 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 அப்படின்னு. அழகாக இருக்கும். அங்கே உள்ள சந்த் துக்காராமுடைய சித்திரம், நாமதேவர் சித்திரம்லாம் வரைஞ்சி வச்சுருப்பான். ஸ்டேஷனே கோவில் மாதிரி இருக்கும். வர்றது என்னமோ ஒரே ஒரு பேசஞ்சர் தான். ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வரும், ஆடி அசைஞ்சு அது வரத்துக்குள்ளே பாண்டரங்கனே முன்னாடி வந்துடும். அவ்வளோ பொறுமையாக வரும். மினிமம் எப்பொழுதுமே 2 மணி நேரம் லேட்டாக தான் போகும். இன்றைக்காவது 1/2 மணி நேரம் சீக்கிரம் போயிடுதுன்னா எங்களுக்கு ஐயோ சீக்கிரம் வந்துட்டோமே அப்படின்னு. பன்றிபுரம் ஸ்டேஷனில் நின்று பஜனை பண்ணுவோம், ஆடுவோம், பாடுவோம். அது ஒரு சுகம். பன்றிபுரம்னாலே ஆனந்தம் தான். ஒரு குதிப்போம்.
ஆனந்தமாக இருக்கும் அந்த பன்றிபுரம். போகிறோம் எல்லாத்தையும் பார்ப்போம். ஆனால் பன்றிபுரம் ஸ்டேஷன் வேணால் போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம பன்றிபுரம் ஸ்டேஷனில் இறங்க முடியாது. பார்க்கலாம் பாண்டவன் எப்படி ஆக்ஷன் போகிறான்னு தெரியாது. இந்த கோமாயிக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா பூலோக வைகுந்தம். போன தடவையே பானுதாசர் சரித்திரம் சொல்லும் பொழுது வித்யாநகரத்துலேருந்து ஒரு ராஜா வந்தான், பாண்டவங்களை தூக்கிட்டு போனான். ஒரு பிராமணர் அங்கே போயிட்டு வைகுந்தம் சொன்னால் அவன் வந்தான், வைகுந்தமாகவே காட்சி கொடுத்தது அப்படின்னு போன தடவை சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி பூலோக வைகுந்தம் பண்டரீபுரம். துக்காராம் சந்த் நாமதேவர் இவாள்லாம் அபங்கத்தில் சொல்லும்பொழுது வைகுந்தம் 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 அப்படின்னு தான் அவள் வர்ணிக்கிறான். நிறைய ஜனங்கள் அங்கங்கே உட்காந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கா. இந்த ஆஷாட சுக்ல ஏகாசிக்கு அங்கங்கே கூட்டம் கூட்டமாக உட்காந்துட்டு பஜனை. ரொம்ப அற்புதமான ஜனங்கள். நான் இப்போ பன்றிபுரம் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நான் ஒரு இடத்துல போய் தங்கினேன். ஒரு ரூமில் நிறைய ரூம் உண்டு. அந்த இடத்துல ஒரு ஹாலில் ஒரு சத்சங்கம் நடக்கிறது. ஒரு மராட்டி சத்குரு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். நிறைய ஜனங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல உட்காந்து கேட்டுன்னு இருக்கா. அப்போ நான் மொட்டமாக இப்படி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் அங்கே உள்ள இடம் இல்லை. அங்கங்கே தெருவில் ஓரத்தில் அப்படி உட்காந்துட்டு கேட்டுன்னு இருக்கா. நான் எங்கள் சிஷ்யாலெலாம் கூப்பிட்டேன், சத்சங்கம் எப்படி கேட்கணும் வாழை பாருங்கன்னு. நேரடியாக வா இல்லை, எங்கேயோ ஸ்பீக்கரில் சவுண்டு வருது. உட்காந்துட்டு ரோடில் முன்னாடி நான் மழை பெஞ்சு வர ஈரமாக இருக்குது. சின்ன பேப்பரை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு பக்தியோடு உட்காந்துட்டு இருந்தா. தெருவில் ட்ரெயின் வண்டி போகிறது, ஆள் போகிறா. இவன் பக்கத்தில் ஒரு 5-6 கழுதையும் உட்காந்துட்டு இருக்கு. அதுக்கும் தடவி கொடுத்துன்னு விட்டல் விட்டல். ஏன்னா ஏகநாதருக்கு விட்டலன் கழுத ரூபத்தில் வந்திருக்கான். அதனால் அவளுக்கு பன்றிநாதன் எப்படி வருவான்னு தெரியாதுன்னு அவளுக்கு ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். அமைதியாக உட்காந்து கேட்டுன்னு இருக்கா. நிஜமாவே கண்ணில் கண்ணீர் வந்து அவளை நான் சேவிச்ச மானசீகம். வேணா அந்த ஸ்ரத்தை தானே வேணும். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுவோன்னு அப்படி சிரவணம் பண்ணுறா. இந்த கோமாயி பார்க்குற நிறைய பேர் பஜனை பண்ணிட்டு இருக்கா, நிறைய பேர் சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கா. ஆனந்தமாக அப்படி உட்காந்துண்டா அப்படியே பஜனை பண்ணிகிட்டே இருக்கா. பொழுது விடிகிறது, ஜோரான பொழுது. கீச்சு கீச்சென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகம். பன்றிபுரத்தில் எருமாடெலாம் பார்க்கணும், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய கொம்பு இருக்கும், இப்படி வளைஞ்சிருக்கும். அந்த ஊர் பசங்கள்லாம் எருமை மாட்டு மேலே அப்படி உட்காந்துட்டு இப்படி பிடிச்சிவாங்க. ரேசர் பைக்கெலாம் இருக்குல்ல, இந்த டிவியில் அட்வர்டைஸ் அதே மாதிரி உட்காந்துட்டு இந்த மாட்டுடைய கொம்பை ரேஸ் விடுவானுங்க. ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாடு இறங்கும், அதுவும் இந்த சந்திரபாகா நதியில் அப்படி படியில் இறங்கும். ஒரு 1000 மாடு இறங்கும். எதிர்க்க பார்த்தாலும் செத்துருவோம். புதுசாக வரவன் பயந்தே போயிடுவோம். கிட்டுன்னு இறங்கும். எங்களோட இந்த வாட்டி ஒருத்தர் வந்தார். பகவான் நிஜமாவே எல்லாருக்கூடையும் சமமாக இருக்கான், என்ன திடீர்னு ஞானோதயம்னார். இல்லை குருஜி, 50 அடி தூரத்தில் எருமையும் குளிக்கிறது, நம்மளும் குளிக்கிறோம். பெருமாளுக்கு பாரபட்சம் இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். சந்திரபாகால எருமையும் ஒன்று தான், நம்மளும் ஒன்று தான். சத்தியம். நான் சிரித்தேன். நான் வந்து சொன்னேன், அட்லீஸ்ட் அந்த எருமை ரேஞ்சுக்காவது சுவாமி நம்மளை ஏற்றுட்டு இருக்காரு. அவளோட குளிக்கிறது. ஏன்னா அவள்லாம் பன்றிபுர வாசி. அவள் பாட்டுக்கு தெருவில் மேயற, யாரும் ஒன்றும் சொல்கிறதில்லை. நிறைய கோபால குழந்தைகள்லாம் மாடு மேய்ப்பா. சமயத்தில் இந்த குழந்தைகளுடைய பக்திக்கு வசப்பட்டு பாண்டுரங்கனே மாட்டுக்காரனா அவளோட அலைவான். அப்போ இந்த மாடுகள் பாக்கியம் பண்ணிருக்க சமயத்தில் இந்த குழந்தைகள் ரேஸ் போகிறதுன்ற பாருங்க, ஏதான ஒரு மாட்டு மேலே இவனும் உட்காந்துட்டு இருப்பான் ரேஸ் ஓடுறதுக்கு. அப்பப்போ ருக்மிணி திட்டுவான், ஆன வயசுக்கு சும்மா இருக்கப்படாதா, என்னத்துக்கு இப்படி மாட்டு மேலெல்லாம் ஏறிண்டு, அது பழக்க தோஷம், தொட்டில் பழக்கம் விடாது நீ. அவள் சொல்கிறா, எத்தனை பேர் இங்கே வந்து நிற்கிறான்னா, கொஞ்ச நேரம் நிற்கட்டும், நான் ஒரு மாடு மேய்ச்சிட்டு வந்துடுறேனே. ஐயோ, அவன் என்ன அழகாக மாட்டை குளிப்பாடுறான், நானும் போய் 2 தேய் தேய்ச்சிட்டு வரேனே அப்படின்னு வாழும். அவ்வளவு தூரம் சௌலபியமூர்த்தி பாண்டரங்கன். இந்த கோமாயி அழகாக பஜனை எல்லாம் பண்ணுறா. பொழுது விடிஞ்செடுத்து ஜனங்கள்லாம் சாரசாரையா அப்படி பாண்டரங்கனை பார்க்க போகிறான். இவளும் வரிசையில் நின்றுட்டான். அவளுக்கு ஒரே சந்தோஷம், பாண்டரங்கனை பார்க்க போகிறேன். ஒரு பயம், ஒருவேளை என்ன பாண்டரங்கனை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டான், விதவையாக இருக்கேனே. அவளுக்கு தெரியாது, அப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கா. பாண்டரங்கன்னு சொல்ல மாட்டான். கூட இருக்கிற ஜனங்கள் எப்போவுமே தெய்வம் தள்ளுறதே கிடையாது. அது இல்லாமல் அந்த பூஜை பண்ணுறவா தள்ளி விட்டுருவா, அதெல்லாம் இருக்குது.
பாண்டரங்கன் மேலே பாரத்தை போட்டுவிட்டு நம்பிக்கையோட நாமஜபம் பண்ணி பாண்டரங்கா வந்துட்டேன், ஒரே ஒரு தடவை அவன் திருவடி என்னை தொட விட்டுருப்பான். நான் நல்லவளா கெட்டவளா? சில பேர் விதவி ஆகிட்டானா பூர்வ ஜென்ம பாபம், எல்லாருக்குமே பாபம் தான். சில பேருக்கு இருக்கிறதே பாவமாக இருக்கு. ஆத்துக்கார் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இருந்து உசுரை வாங்குறான் அந்த மனுஷன் அப்படின்பா. ரொம்ப குடிச்சுட்டு வீட்டில் குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தினா போனால் தேவலேன்னு தான் தோணும், நியாயம்தான். ஆனால் லோகம் இது விதமாக நினைக்கிறது வச்சுக்கோங்களேன். இது அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டே வர வரிசையில் நின்று நாமஜபம் பண்ணிட்டு வந்துட்டா. கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழைய போகிற அவளுக்கு கால் எடுத்து வைக்க முடியல. ஐயோ, நான் எப்படி கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழைவேன்? சாதாரணமாக ஏதான ஒரு இடத்துல மங்களகரமான விஷயங்கள் நடக்கிறதுனால விதவையை வராதீங்கோ அப்படின்னு விடுவான். அது உலகத்தினுடைய பழக்கம் எங்கிருந்து நுழைஞ்சதுன்னு தெரியல. இந்த கேடுகட்ட பழக்கம் எல்லாம் எல்லாரும் ஒதுக்கி தள்ளுறா. அவ சொல்றா, ஐயோ நான் எப்படி, அதுவும் மங்களகரமான ஒரு இடம், பகவானுடைய சந்நிதி. உன்னை பின்னாடி இருக்கா, சலோ பாண்டரங்கன் பக்கத்தில் போ, எதுக்கு நிற்கிறா, தயங்காதே, கோடி ஜன்ம சுகிருத்தம் நீ பன்றியபுரத்துக்கு வந்திருக்காய், கோடி ஜன்ம சுகிருத்தம் பாண்டரங்கனை தொட போறாய், போ போ அப்படின்னு தள்ளுறா. இப்போ கண்களில் கண்ணீர். பாண்டரங்கன் கிட்ட சொல்லிட்டான், விழுந்தடிச்சுன்னு உள்ள வந்தா. அந்த வீட்டில் இடுப்பில் கையை வச்சு நிற்கிறான். சாக்ஷாத் மன்மதனா ஓன்னு அழுதா. பிரபோ என்ன ஐஸ்வரம் வந்துட்டியேப்பா, எனக்கெல்லாம் அதிர்கதியே கிடையாது, பக்தியே கிடையாது, நாமஜபமே கிடையாது. எல்லாரும் என்னமோ உன்னை தொடலான்னு சொன்னா அந்த ஆசையில் வந்துட்டேன்பா, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோன்னு. அதுக்குள்ள பின்னாடி அந்த பண்டா பூஜை பண்றவர் சொன்னார், தொடு தொடு, பிடி பிடி, அந்த திருவடியை பிடி, அழுகையே கிடையாது, அழுதெல்லாம் போதும். அவன் மனசில் அவ்வளோ பாரம். இளம் விதவைன்னு ஒதுக்கி வைக்கிறா, சொந்தக்காரா தள்ளி விட்டுவிட்டா, அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? உலகம் ஒதுக்கி வைக்கும்போது பாரம் இருக்கத்தானே செய்யும். அத்தனை பாரமும் அழுத்த பாண்டரங்கா, என் பாரத்தை எல்லாம் கல்லா உன் திருவடியில் போடுறான், அது மேலேயும் நின்றுடுப்பான்னு பாண்டரங்கன் திருவடியை பிடிச்சுண்டு ஓன்னு அழுதா. அழ 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 மனசு அப்படி லேசாச்சு. அது பாண்டரங்கனுடைய பலம், அப்படியே லேசாக்கிடுவான் மனசை. கதறி அழுங்கோ. என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனையோ எது உங்கள் மனசை பாதிக்கிறதோ அதை அப்படியே அவன் திருவடியில் போட்டுட்டு அழுதுருங்க. அது என்ன வேணும்? அழுதா அப்படியே பார்க்குறா பகவானுடைய ரூபலாவண்யம், அழகனாச்சே, பல பல. அதுவும் ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கெல்லாம் அழகு சொட்ட சொட்ட இருப்பான் பாண்டரங்கன். இந்த இன்டர்நெட்லாம் லைவாக பாண்டரங்கன் ரிலே உண்டு. அது மாதிரி இந்த வாட்டி ஆஷாட சுக்ல ஏகாதசி விடியற் காலம்பரை எப்பயுமே டிவியில் லைவ் ரிலே காட்டுவா. தூர்தர்ஷன் டிவியில் ஆஷாட சுக்ல ஏகாதசி அன்னைக்கு விடியற் காலம்பரை இந்த 3-2 மணிலேருந்து சந்நிதியிலேருந்து லைவ் ரிலே காட்டுவா. யார் அப்போ முதலமைச்சராக இருக்காளோ அந்த மகாராஷ்டிரா தேசத்துக்கு அவள் போய் நிற்பா. யாராக இருந்தாலும் அங்கே போய் நிற்பா, பாண்டரங்கனுக்கு நிற்பா. அன்றைக்கி பார்க்கணும், அந்த முகம் பிரசன்னமாக இருக்கும் பாண்டரங்கனுக்கு. அவ்வளோ க்ளோஸ்அப் ஷாட்லலாம் பாண்டரங்கனை காட்டுவாள். பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, ஆரத்தி காட்டுறதுலாம் நீங்கள் வீட்டில் ஜாலியாக அப்படி கொட்டாய் விட்டு பார்க்கலாம். பல்லு தேய்க்க வேண்டாம், குளிக்க வேண்டாம். நான் எங்கள் வீட்டில் தூங்கிட்டதுனால எழுப்பி எழுப்பி உட்காந்து பாரு 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 பாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். சுகம், பாண்டரங்கனை பார்க்குறதே ஒரு சுகம். அதுவும் பக்தாவை பார்த்துட்டோன்னா முகம் பிரசன்னமாக ஆகிடுறது. புரட்டாதி சனிக்கிழமைக்கு வைகுண்டபதி எவ்வளோ குஷியாக இருக்கார். ஏண்டா அப்படின்னா அவ்வளோ பேர் வரா இல்லையா? பல நாள் பார்க்காதவள் அன்றைக்கி தான் அவர் பார்க்குறாரு. ஏய், இதே ஊரில் இருக்க ரொம்ப நாள் ஆச்சு, வரவே இல்லையே, 4 மாதம் ஆச்சு இந்த பக்கம் வரல. சரி புரட்டாதி சனிக்கிழமையாவது வந்து சந்தோஷம் அப்படின்னு முகத்தில் ஒரு சந்தோஷமாக. நம்மலாம் முக்கால்வாசி பேர் அப்படி தானே இருக்கும். அந்த மாதிரி ஆச்சரியம் பகவான். அவ்வளோ அழகாக இருக்கான். எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னா சொல்கிறார் சங்கரர் 4வது ஸ்லோகம். ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே. அதான் அந்த கௌஸ்துபாலாங்கிருதம் இருக்கு இல்லையா, கௌஸ்துப ஒரு கோடு போட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க. அந்த இடத்துல சம்ஸ்கிருதத்தை பிரிக்கணும். ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம் சிவம் சாந்தமீட்யம் வரம் லோகபாலம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். லிங்கம் பஜே பாண்டுரங்கம். ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே. கழுத்தில்
கௌஸ்துபமணியினாலே அலங்காரம் பண்ண பெற்றவர். கௌஸ்துபம் அலங்கிருத்தம்னா அலங்காரம். கண்டதேசே கழுத்து பிரதேசத்தில் கௌஸ்துபமணியினாலே அழகாக ஜொலிக்கக்கூடியவர்.